என்ன அந்த சைடா திரும்பி நிக்கிறாங்க? எப்படி பேசுறது? என்ன ஆரம்பிக்கிறது ஒன்றும் புரியலையே. அ, சரி, கூப்பிட்டு பார்ப்போம். அ, என்னங்க? அஷிஷோ, பெருமாளே கூப்பிடுறாரு. இப்ப எப்படி திரும்பி பாக்குறது? கை கால்லாம் விட விடன்னு ஆடுது. அ, என்ன திரும்ப மாட்டாங்க? ஒருவேளை நம்ம கூப்பிட்டது கேட்கலையோ? அ, அ, என்னங்க? போச்சு, மறுபடியும் கூப்பிடுறாரு. இதுக்கு மேலேயும் திரும்பலன்னா காது கேட்கலன்னு நினைச்சுக்குவாரு. திரும்பவும் என்ன பண்றது? தனியா பேசணும்னு ஆர்வப்பட்டோம். கடைசியில கை கால்லாம் இந்த நடுங்க நடுங்குது. அ, அ, வாங்க. வாங்கலாம். ஐயோ, என்ன பேசுறதுன்னு தெரியலையே. அ, சரி, ஏதாவது பேசுவோம். அ, ஹாய். அ, என்னோட பேரு மித்ரன். ஹாய். நான் நான் ஜனனி. ஆ, நல்லா இருக்குங்க. உங்க பேரு நல்லா இருக்கு. அ, அ, உங்க பேரும் நல்லா இருக்கு. அ, தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். அ, அப்புறம் அப்புறம் ஒரே டைம்ல கேட்டுட்டோன்னு நினைக்கிறேன். ஆ, ஆமா. ஐயோ, இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியலையே. சரி, நம்ம மனசுக்குள்ள ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த கேட்டுருவோம். இதுக்கு மேலேயும் டிலே பண்ணோம்னா அவ்வளவுதான். கீழே வர என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. விட்டா கீழே இறங்கி வந்தோடனே தாலியை கூட கட்ட சொல்லுவாங்க. இவங்கள நம்ப முடியாது. என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு? என்ன பேசுறது? அவராவது ஆரம்பிக்கலாம்ல. நான் என்ன பேசுறது ஒண்ணுமே புரியல. கேட்க வேண்டிய விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி அதை எடுத்துட்டு போறது ஒன்றும் தெரியலையே. பெருமாளே காப்பாத்துப்பா. முடியல என்னால. விட 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 விடன்னு ஆடுது. அ, என்னங்க, ஒரு விஷயம் கேட்கலாமா? அ, அ, கேளுங்க. அ, கொஞ்சம் பக்கத்துக்கு வரலாமா? ஆ, பக்கத்துலயா? ஆஹா, கொஞ்சம் தான். ரொம்பலாம் வந்துட மாட்டேன். இல்ல, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கோமே, கத்தி கத்தி பேசுற மாதிரி இருக்கு. அதான், பயப்படாதீங்க. ஆ, சரி, வந்துக்கோங்க. ஓகே வாங்க. கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? ஆஹா, இல்லைங்க. சொல்லுங்க, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. இல்லைங்க, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அ, உங்க வீட்ல ஏதாவது உங்களை கல்யாணத்துக்கு கம்பல் பண்றாங்களா? ஆ, இல்லையே. ஆ, அப்பனா உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோய் அது மாதிரி? ஆ, என்ன இப்படி கேக்குறாரு? எதுக்கு கேக்குறாரு? அப்படியெல்லாம் இல்லைங்க. எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு கண் பார்வையெல்லாம் நல்லா தெரியும்ல, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன இவரு பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாரு? என்ன பார்த்தா பிரச்சனை இருக்கிறவ மாதிரியா தெரியுது? என்னங்க, அ, மறுபடியும் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். இல்லைங்க, எனக்கு ஐ பவர்லாம் நல்லா தான் இருக்கு. இல்ல, ஏன் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி கடைசியா இன்னொரு கேள்வி ப்ளீஸ். கேளுங்க. என்னோட பயோடேட்டா பாத்தீங்களா? ஆ, பார்த்தேங்க. அது கூட போட்டோவும் பாத்தீங்களா? ஆ, பார்த்தேங்க. பாத்தீங்களா? பார்த்தேங்க. பார்த்தோம். எப்படிங்க? என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலைங்க. இல்லைங்க, உங்களை கல்யாணத்துக்கு யாரும் கம்பல் பண்ணலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு உடம்புல எந்த நோய் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க. என் போட்டோவையும் பார்த்தேன்னு சொல்றீங்க. ஆ, ஆமாங்க. அப்புறம் எப்படிங்க எனக்கு ஓகே சொன்னீங்க? ஓ, இதுதான் உங்க பிரச்சனையா? இதுக்கு தான் இவ்ளோ கேள்வி கேட்டீங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். என்னங்க சொல்லுங்கங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் உங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் நீங்க வேற யாரை வேணாலும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா என்ன போய் எப்படி? இல்ல, புரியல. உங்களை போயின்னு ஏன் இழுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்ன குறைச்சலா? ஏங்க, என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்னங்க இருக்கு? என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன இல்லையா? என்கிட்ட எதுவுமே இல்லைங்க. எனக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பர்சனாலிட்டி இல்ல, ஒரு ஹைஃபையான லுக் இல்ல, நான் கலரா இல்ல, அழகா இல்ல, எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட வேலை இல்ல. இத்தனையும் என்கிட்ட இல்ல. ஆனா உங்ககிட்ட நீங்க அழகா இருக்கீங்க, ரொம்ப திறமையா இருக்கீங்க, படிச்சுக்கிட்டே வேலையும் செய்றீங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்க. நீங்க எப்படி என்ன சூஸ் பண்ணீங்க? இவ்ளோதானா? இதுக்கு தான் இவ்ளோ கேள்வியெல்லாம் கேட்டீங்களா? என்னங்க, என்ன பொறுத்த வரைக்கும் வெளியில இருக்கிற அழகை விட மனசுல இருக்கிற அழகு தாங்க பெருசு. இந்த உலகத்துல கடவுள் படைச்சதுல எல்லாமே அழகுதான். எது அழகு இல்லைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டுல கூட வருமே, மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழுமிலை கூட ஒரு அழகு. நம்ம மனுஷங்க தாங்க அழகெல்லாம் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் அழகு, இதெல்லாம் அழகு இல்லைன்னு. நீங்களும் நானும் இங்க இருக்கிறவங்களும் அழகு அழகு இல்லைன்னு யாருக்கு சொன்னது?
உண்மையை சொல்ல போனோம்னா நான் மேக்கப் பண்றேன். நான் பேசுறதுக்கும் என்னோட ஃபீல்டுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்ல. ஏன்னா நான் சாதாரண ஒருத்தரை ரொம்ப அழகா காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஒரு நாளைக்கு அவங்க செலவு பண்றத மட்டுமே 5000 ரூபாயில இருந்து 50000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இந்த சொசைட்டி தான் கல்யாண பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கன்னு மத்தவங்க சொல்லணுங்கிறதுக்காக மட்டும்தான். அதனால இதுதான் அழகு, இது அழகு இல்லைன்னு தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இந்த உலகத்துல படைச்சது எல்லாமே அழகுதான். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணுங்க. உங்களுக்குள்ள நீங்க அதை வளர்த்துக்கோங்க. அப்புறம் வேலை இல்லைன்னு சொன்னீங்க. நான் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. வேலை இல்லாம வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு தேவை இல்லாம நேரத்தை போக்குற ஒரு ஆளுக்கு ஓகே சொல்லல. கிடைச்ச வேலையை பார்க்கணும்னு நினைக்காம பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரியான பொறுப்பான ஆளுக்கு தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன். கதை எழுதுறது கவிதை எழுதுறதுலாம் எல்லாருக்குமே வந்துடாதுங்க. உங்களுக்கு அது வந்திருக்குன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு நாள் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டைரக்டரா வருவீங்க. என்னோட வாழ்த்துக்கள். எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு 50 பொண்ணுங்களுக்கு மேல பாத்திருப்பாங்கங்க. எல்லாருமே நான் அழகா இல்ல, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்பெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா இன்னைக்கு அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேங்க. நல்ல வேலை என்ன அந்த 50 பொண்ணுங்கள்ல யாருமே சூஸ் பண்ணல. அந்த 50 பொண்ணுங்க என்ன ரிஜெக்ட் பண்ணதுனால மட்டுமே தான் இன்னைக்கு இந்த வீட்ல உங்க முன்னாடி உங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி யாருமே பேசி கேட்டதே இல்லை. சீரியஸா நீங்க பேசும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எங்க அம்மா அப்பாவை தவிர என்ன வேற யாருக்குமே பிடிக்காது. ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கூட என்ன சேர்த்துக்க கூட மாட்டாங்க. டேய் நீ அசிங்கமா இருக்கடா, உன் முடியெல்லாம் என்னடா இவ்வளோ கேவலமா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துவாங்க. அப்பயும் நான் அந்த சர்க்கிளை விட்டு ஒதுங்கிட்டேன். அப்புறம் அப்படியே படிச்சு முடிச்சு காலேஜ் போனேன். காலேஜ்லயும் சரி எல்லா பொண்ணுங்களும் நல்லா ஜாலியா பேசுவாங்களே தவிர ஒருத்தர் கூட என் கூட ஃபோட்டோலாம் எடுத்ததே இல்லை. ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பசங்க பொண்ணுங்க எல்லாம். ஆனால் ஒருத்தரும் என்னை கேங்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அது ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிடும்ல, அதான். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கூட ஒத்துக்குவேன். ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாங்க கதை சொல்ல போவேங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கதையை பார்க்க மாட்டாங்க, நான் ஆள் எப்படி இருப்பேன் தான் பார்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு என்னோட கதை சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்து படம் ரொம்ப நாள் ஓடிச்சுன்னா ஒரு டைரக்டர்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல, அதுக்கு கூட அசிங்கமா பார்ப்பாங்கங்க. என்னோட ஸ்கூல், என்னோட காலேஜ், நான் தேடிக்கிட்டு இருக்க வேலைன்னு எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் அழகா இல்லை, அது மட்டும்தான். நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன், அது மட்டும்தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஃபைனலி இப்போ இந்த இடத்துல நிற்கும் போது நீங்க சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுதுங்க. இவ்வளோ நாளா டிமோட்டிவேட் ஆகி மட்டும்தான் இருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்னை ரொம்ப தைரியசாலியாக்கியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க ஒரு பாட்டு பாடினீங்களே, அவ்வளோ அழகா இருந்தது. எத்தனையோ வாட்டி அந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன். ஆனா அதோட அர்த்தம் அப்பெல்லாம் எனக்கு புரியல. இப்ப நீங்க 2 லைன் பாடினப்ப எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிச்சு. என்னங்க ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்க. தண்ணி எடுத்துட்டு வரவா? எமோஷனல் ஆகணுங்க. எவ்வளவோ விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு எமோஷனல் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சந்தோஷத்துக்கு எமோஷனல் ஆகணும், நான் ஆகணும். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னா எனக்கு தெரியாதுங்க. ஆனா உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேங்க, அவ்வளோதான். அப்புறம் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சில விஷயங்கள்லாம் கேட்கணும். கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. இல்லை, நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி என்னோட வேலையும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? சின்ன ஜெருசுங்க 2 பேரும் தனியா பேசிட்டு வரட்டும், அதுக்குள்ள நம்ம சில முடிவுகள்லாம் எடுத்துடலாமே. சொல்லுங்க சார். என் பார்ட்னர், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன பார்ட்னர், உங்களுக்கு என்ன டவுட்டு? நம்மளுக்கு ஜனனி மித்ரன் மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ் தான். அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி பொண்ணு பாக்குற சீன்லாம் வைக்க மாட்டாங்களோ? ஏன், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கேன் பார்ட்னர். அதுக்காக இந்த சீன்லாம் இவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, எல்லா குடும்பமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க 2 பேரும் ஜாலியா நின்று கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன, சாருக்கு தான் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டீங்களே. ஆமாமா, கல்யாணம் 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம். ஆனா பொண்ணு பாக்குறத இப்பவே வச்சுக்கிட்டா என்ன? பார்ட்னர், இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். பொண்ணு பாக்குறத பத்தியா? அது இல்ல சூர்யா, அம்மா ஒரு சில விஷயம் சொன்னாங்க, அத பத்தி. அம்மா என்ன சொன்னாங்க சொல்லுங்க. பிள்ளைங்க 2 பேரும் முடிவு எடுத்துட்டு வரட்டுங்க. ஆனா பெரியவங்க எங்க 2 பேருக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்க எல்லாருக்கும் எங்க பையனை பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. நிறைமதி, என்னம்மா சொல்ற? உனக்கு பையன் ஓகேவா? அண்ணா, நான் என்னென்ன சொல்றதுக்கு இருக்கு? குடும்பத்துல பெரியவர் நீங்க தான், நீங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டா இருக்கும். நீங்களே சொல்லுங்கண்ணே. அதுக்கு இல்லம்மா, ஜனனி எனக்கும் பொண்ணுதான்.
ஆனா உனக்குன்னு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல, அதை வெளிப்படையா சொல்லுமா. உனக்கு இந்த குடும்பம் பிடிச்சிருக்கா, பையன் பிடிச்சிருக்கான்றத மட்டும் அவங்க கிட்ட தெளிவா சொல்லு. என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பையன் மட்டும் இல்ல, பையனோட குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே நல்லா ஜாலியா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. உங்களுக்கும் அக்காக்கும் பிடிச்சிருக்கா? ஆதிக்கு நிலாக்கு எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அப்புறம் என்ன ஜி, மெயினான ஆள்கிட்ட இருந்தே சம்மதம் வந்துருச்சு. அடுத்து மேற்படி பேச வேண்டியதுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சொந்தம்னு யாருமே கிடையாது. நாங்க 3 பேர் மட்டும்தான். அதனால சிம்பிளா கல்யாணம் பண்ணா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க போலீஸ் ஃபேமிலி பெருசா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கிறோம். அண்ணே, எங்களுக்கும் பெருசா சொந்த பந்தான யாரும் கிடையாது. ஆனா என்ன, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி. அப்படிங்களா? பரவாயில்லையே, நல்லா இருக்கே. ஆமாண்ணே, இன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு கூட எல்லாரையும் கூப்பிடலாம் நினைச்சேன். ஆனா என்ன, வீடு பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிடலனாலும் நல்லா இருக்காதுல. அதனாலதான் ஜஸ்ட் சொல்லிட்டு மட்டும் தான் வந்திருக்கேன். பரவாயில்லமா, ஒரே அபார்ட்மெண்ட்ல எல்லாம் தாயா பிள்ளையா பழகுறீங்க. இது மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்போனா சிம்பிளாவே பண்ணிடலாமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லைல? அதானே சொல்ல வந்தேன். என்னோட பெரிய பொண்ணு இப்ப வந்தால சாய்னு, அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும். மாப்பிள்ளையெல்லாம் ரெடியா தான் இருக்காரு. ஓ, ஒன்னாவே பண்ணிடலாங்கிறீங்களா? ஆமாண்ணே, ஒரே மேடையில என் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமா. ஒரே மேடையில 2 பிள்ளைங்களோட கல்யாணத்தையும் பாக்குறதுக்குலாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பார்ட்னர் இது? நானும் அவங்க கிட்ட முன்னாடியே தெளிவா சொன்னேன்ல, நம்மளுக்கு கல்யாணம் 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கலான்னு. சூர்யா அம்மா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அம்மா அதெல்லாம் முடியாது, கல்யாணத்தை இப்பவே பண்ணணும், நான் நல்லா இருக்கும் போதே பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு முன்னாடி எப்படி ஜனனிக்கு பண்ண முடியும்? நான் பண்ணாதானே அடுத்து ஜனனிக்கும் பண்ண முடியும். நம்மளுக்காக அவளும் 2 வருஷம் வெயிட் பண்ணணுமா சூர்யா? ஆமால, நம்ம 2 வருஷம்னு சும்மா ஜாலியா சொல்லிட்டோம். ஆனா நமக்கு நடந்தாதான் ஜனனிக்கும் நடக்கும்ல. இப்ப என்ன சொல்றாங்க? ஒரே டைம்ல நமக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் நடக்கணுமா? ஆமா சூர்யா, அதான் அம்மாவோட ஆசைன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல. இன்னும் அப்பா கிட்ட எல்லாம் பேசணும்ல. அடுத்து நமக்கு தான் வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, நம்ம அபார்ட்மெண்ட்க்கு கீழேயே பெரிய மண்டபம் இருக்கு. அதுலயே கல்யாணம் வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். சரிம்மா, எங்கனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்புறம் ஜி சொல்லுங்க, எங்க பொண்ணை நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்பும் போது என்னென்னலாம் கொடுத்து விடணும் அதை மட்டும் சொல்லுங்க. என்னது, உங்க பொண்ணா? எங்க பொண்ணை உங்க வீட்டுல இருந்து நாங்க கூட்டிட்டு தான் வர போறோம். அதுக்கு நீங்க எந்த பொருளும் கொடுத்து விட வேணாம். உங்க பொண்ணையே நீங்க கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேல என்னங்க எங்களுக்கு வேணும்? ஐயோ ஜி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டது எத்தனை பவுன் போடணும், என்னென்ன வாங்கி தரணும் அதெல்லாம் கேட்டேன். ஜி அதைத்தான் நானும் சொல்றேன். எங்களுக்கு ஜனனி மட்டும் போதும். ஆமாங்க, உண்மையை சொல்லணும்னா லலிதாவோட பொண்ணு ஸ்வேதா கல்யாணத்துல நான் ஜனனியை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ என்னமோ என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு, இந்த பொண்ணுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு. ஜனனிக்கும் எனக்கும் தான் ஏதோ ஒரு பந்தம் உருவாக போகுதுன்னு நினைச்சேனே தவிர ஜனனி என்ன எடுத்துட்டு வருவா, ஜனனி என்ன அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வருவான்லாம் சத்தியமா நாங்க நினைக்கலங்க. எங்களுக்கு தேவை ஒரு மருமக கிடையாது, மித்ரன் மாதிரி. எங்களுக்கு தேவை ஜனனி மாதிரி ஒரு நல்ல மக. எங்களுக்கு பொண்ணு இல்லாத குறைய ஜனனி கண்டிப்பா தீர்த்து வைப்பான்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்லதுங்க, உங்களோட கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா கண்டிப்பா எங்க பொண்ணை நாங்க வெறும் கையா அனுப்ப மாட்டோம். ஆமாண்ணே, கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா ஜனனிக்கும் சாய்க்கும் சேர்த்து வச்சிருக்கேன். அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துருவேன். அது உங்களோட விருப்பமா? நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. கல்யாண செலவே நாங்க மொத்தமா ஏத்துக்கலான் இருக்கோம். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம பிள்ளைங்க கல்யாணம் வேணா ஆளுக்கு பாதி பண்ணிக்கலாமா? அதுதான் உங்க விருப்பம்னா பண்ணிக்கலாம். ஆமா, மொத்தமா நீங்க எதுக்கு எடுத்துக்கிறீங்க? ஆளுக்கு பாதி பண்ணிக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். இப்படி சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெளிவா பேசுறதுதான் நல்லது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுல. ஆமாங்க, கரெக்ட் தான். சரி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரமே வச்சுக்கிட்டா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு சாயந்தரமே வா அண்ணா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நாங்க சூர்யா வீட்லயும் போய் பேசணும். அவங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். சரிங்கம்மா, பெரிய பொண்ணுக்கு தானே, சொல்லுங்கம்மா, நாங்களும் வரோம். ரொம்ப சந்தோஷண்ணே, கண்டிப்பா போறப்ப சொல்றேன். நீங்களும் வாங்க, எல்லாருமா சேர்ந்து சாய்க்கும் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். என்னத்து போறப்ப சொல்றது? எல்லாம் நம்ம மச்சான் வீடு தான், இப்பயே கூட போயிட்டு வந்துடலாம். ராஜி, உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு சூர்யாவும் இங்க தானே இருக்கான், கூட்டிட்டு போயிடுவோம். கையோட அதையும் முடிச்சிருவோம். ஆமா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கே முடிச்சிடலாம். சரிங்க, சொல்லிடுறேன். பார்ட்னர், என்ன இன்னைக்கே நம்மளுக்கும் சொல்றாங்க? எனக்கும் ஒன்னும் புரியல சூர்யா. என் பார்ட்னர், இன்னைக்கே ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்துல நம்மளுக்கும் கல்யாணமா? ஆமா. என்னது, பண்ணலாமாவா? ஏங்க, நீங்க வேலைக்கு போறதுக்கும் நீங்க படிக்கிறதுக்கும் நான் யாருங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு? இல்ல புரியலங்க. இது உங்களோட லைஃபுங்க. உங்களோட லைஃபும் என்னோட லைஃபும் சேர்ந்ததுதான் நம்மளோட லைஃப். நம்ம லைஃப் மட்டும் கிடையாது, உங்களோட லைஃபும் அதுல இருக்கு. சோ உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். என்கிட்ட கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பட் ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணா போதும். இல்ல, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா போதும். படிக்கலாமான்னு என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? சரிங்க. இல்ல, பெர்மிஷன் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, அதான் கேட்டேன்.
உங்க லைஃப்க்கு நாங்க யாருங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? உங்க லைஃப் நீங்க வாழ போறீங்க. உங்களுக்குன்னு தனியா பேஷன் இருக்கும், உங்களுக்குன்னு தனியா கனவுகள்லாம் இருக்கும். அதை நீங்க தான் நிறைவேற்றணும். ஆ சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும். இல்ல கேட்கணும் இல்ல, சொல்லணும். ஆ இது கரெக்டா இருக்கு. சொல்லுங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. எனக்குன்னு அம்மாவும் அக்காவும் மட்டும்தான். அக்காக்கு இப்போ கல்யாணம் ஆயிடும், அவளும் அங்க போயிடுவா. அப்புறம் அம்மா தனியா இருப்பாங்க. ஒன்னா இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பக்கத்துல ஏதாவது வீடு எடுத்து அப்படி வச்சுக்கலாமான்னு கேட்கல, யோசிக்கிறேன். ஏன் ஏன் பக்கத்துல வீடு எடுத்திருக்கணும்? எல்லாம் ஒன்னாவே இருக்கலாமே. இல்லைங்க, அது செட் ஆகாது. ஏதாவது ப்ராப்ளம் வரும். பக்கத்துல வீடு எடுத்து கொடுத்தா கூட போதும். சரி, இப்படி வேணா ஒண்ணு பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் செட் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு பக்கத்துலயே வீடு எடுத்து இருக்கட்டும். அப்படி நல்லா செட் ஆயிடுச்சு, நல்லா பேசிக்கிறாங்க அப்படின்னா ஒன்னாவே இருந்துக்கலாம். ஓகேவா? ஆ சரிங்க. இதுக்கா இவ்ளோ தயங்குறீங்க? இல்ல, நீங்க யாரு எப்படி என்னன்னு தெரியல, அதான். ஓ, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ம் ஃபைனலி ஒன்னே ஒன்னு கேட்கலாமா? ம் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அது எங்க அம்மாக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். என்னங்க இவ்ளோ போல்டா இவ்ளோ நேரம் பாட்டெல்லாம் பாடி பேசுனீங்க, இப்போ கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேட்டா அம்மாக்கு ஓகேனா எனக்கு ஓகே தானே சொல்றீங்க? உங்க மனசுல என்ன இருக்கு அது சொல்லுங்க. அது என் மனசுலயும் அதுதான் இருக்கு. அதுதானா? அதான் அதுதான். அட சொல்லுங்கங்க, விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? விருப்பம். ஏங்க என்னங்க அது ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுற மாதிரி இருக்குங்க. நல்லா நச்சுக்குன்னு சொல்லுங்க. நச்சுக்குன்னு சொல்லணுமா? சரி, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இருக்கு. அத கொஞ்சம் திரும்பி என் கண்ணை பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். இல்ல அதுதான் சொல்லிட்டேன்ல, விட்டுடுங்களேன் ப்ளீஸ். அப்படியெல்லாம் விட முடியாது. நீங்க திரும்பி என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். அது வந்து இருங்க இருங்க இருங்க, அங்க திரும்பி இருக்கும்போது முகம் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு, இப்ப திரும்பினோடனே நார்மல் ஆயிடுச்சு. அதெல்லாமா நோட்டீஸ் பண்ணீங்க? அப்போ சிரிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னீங்களா? சரி சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. 10 நிமிஷம் பேசினதுலே என் லைஃபை டோட்டலா மாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் என் லைஃப் பார்ட்னரா அமைஞ்சீங்கன்னா எனக்கு லைஃப் முழுக்க சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. சேம் எனக்குங்க. இப்ப கொஞ்சம் கிட்ட வரலாமா? வாங்க. தேங்க்ஸுங்க. அவ்வளவுதானா? புரியல. இல்ல, இன்னும் கூட கிட்ட வரலாமே. வாழ்க்கை தீர தீர வாயை விழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவ. இது போதுமா? உங்களுக்கு போதும்னா விட்டுடுங்க. நான் கூட இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். வந்தாச்சா? வாங்க வாங்க, நீங்க சொல்றதுல தான் இருக்கு. நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்களும் பேசி முடிவு பண்ணிட்டோம்ப்பா. அதுதான், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஜனனி, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? பெரியப்பா, அது வந்து எனக்கு இவரை பிடிக்கல. ஷாக் ஆகாதீங்க. பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கல்ல, அதான் இல்லன்னு சொன்னேன். ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். என்ன ஜனனி, ஒரு நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு எனக்கு. தம்பி, நீங்க சொல்லுங்க உங்க வாயால, ஜனனி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கா? இல்லைங்க. ஏங்க? ரொம்ப 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 இல்ல, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சரி, எல்லாரும் கிளம்புங்க. கையோட மச்சான் வீட்லயும் போயிட்டு சாய்க்கும் சூர்யாக்கும் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்த முகூர்த்தத்திலே ஜனனி, மித்ரன், சாய், சூர்யா 2 ஜோடிகளுக்கும் கல்யாணம்.